பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவரினுடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம், அதில் 10வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று ஆண்டவரே நேரடியாய் சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். பள்ளிக்கூடங்களிலே அந்த காலங்களில் நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், உன்னுடைய பணம் ஒருவேளை நீ அதை இழந்து போனால் நீ எதையுமே இழக்கலை, சம்பாதித்து கொள்ளலாம். உன்னுடைய ஹெல்த்து அதை நீ இழந்து போனால் ஏதோ கொஞ்சம் நீ இழந்திருக்கிறாய் என்று பொருள். ஆனால் உன்னுடைய கேரக்டரை நீ இழந்து போயிட்டேன்னா அதை திரும்ப உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது, எல்லாத்தையுமே நீ இழந்துட்ட அப்படின்னு சொல்லுவார். ஆகவே நீங்கள் மாணவ பருவத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்லாம் எங்களுக்கு ஆலோசனை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள். இந்த இடத்துல ஆண்டவர் அதையே தான் வேறு வார்த்தையிலே சொல்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போன காரியம், மனிதன் இழந்து போன காரியங்கள், நீங்களும் நானும் இழந்து போன காரியங்கள் நிறைய. அதில் இழந்து போன அந்த காரியங்களை மறுபடி நம்ம தேடி எடுக்க முடியாது. அதனால தான் கடவுளே பூமிக்கு வர வேண்டியிருந்தது. இழக்கக்கூடாத காரியங்களை மனுஷன் இழந்துட்டான். இந்த இழந்து போன இந்த மனிதனுடைய நிலைமை ரொம்ப கொடூரமாக இருக்குது, ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அல்றான், வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறான். இந்த மனுக்குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக ஆண்டவர் மோசேயிட்ட சொன்னார். நான் அடிக்கடி தியானிக்கிற அந்த பகுதி, மலையிலே, சீனாய் மலையிலே போய் மோசே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பார். ஆண்டவர் மோசையோடு பேசுவார். கீழே ஜனங்கள் இருப்பார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில். மலையிலிருந்து இறங்கி வந்து ஆண்டவர் இப்படி இப்படி சொன்னார்னு மோசே மக்கள்கிட்ட சொல்லுவார். மக்கள் அதை கேட்டு நடந்து கொள்வார்கள். இப்படியே காலங்கள் போய்கொண்டே இருந்தது. ஒரு நாள் மோசே மலையில் ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசே, ஜனங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், அவங்க நடுவில் நான் இருக்கணும்ப்பா. எனக்கு ஒரு சர்ச்சு ஒன்றை கட்டு, நீ எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணம் செய். அதான் முதல் சர்ச். அதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்க, கடவுளுடைய மனிதர்கள், பரிசுத்தவான்கள், கடவுள் அவர்களை எங்கெல்லாம் சந்திச்சாரோ அந்த இடத்துல ஒரு கல்லை நாட்டி அதில் எண்ணெயை வார்த்து அந்த இடத்துல ஆண்டவரை தொழுது கொள்வார். கொஞ்ச நாள் அந்த இடத்துல தொழுது கொள்வாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல கர்த்தர் தரிசனமான அந்த இடத்தை முக்கியத்துவப்படுத்தினார்கள். அந்த கர்த்தர் தரிசனமான இடங்களில் கல்லை நாட்டி அதில் எண்ணெயை ஊற்றி அந்த இடத்த தொழுது கொள்வாங்க. இன்னை வரைக்கும் நாட்டில் ரொம்ப பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் அவங்க அந்த சர்ச்சை விட்டு இன்னும் வெளியில் வரல. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், இப்போ ஜனங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம், நடமாடும் ஆலயம். ஆண்டவருடைய மகிமை இருக்க வரைக்கும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை விரித்து அங்கே ஆராதனை நடத்துவாங்க, பலி செலுத்துவாங்க, எல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய மகிமை எப்படி விலகி நடந்து போக ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே ஆலயத்தை சுருட்டி ஆசிரியர்கள் சுமந்து கொண்டு அப்படியே போவாங்க. எந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை நிற்குதோ அந்த இடத்துல மறுபடியும் ஆலயத்தை நிர்மாணம் செய்வாங்க. த ஃபர்ஸ்ட் சர்ச், த மொபைல் சர்ச். அந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இப்போ ஆலயத்தில் நான் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இடத்த நீ ஏற்பாடு பண்ணி வை, அதில் ஒரு கிருபாசன பெட்டி வை, நான் அங்கே இருப்பேன். எல்லாரும் நீ வந்து பார்க்க முடியாது, ஏன்னா நான் ஒளி, அவங்கெல்லாம் இருள். என் ஜனம்தான், ஆனால் வணங்கா கழுத்துள்ள ஜனம். அவங்க இருள், நான் ஒளி. என்னைய பார்த்தா செத்துருவான், என்னை யாரும் பார்க்க முடியாது, என்னுடைய மகிமையை கூட பார்க்க முடியாது. அதனால் ஒரு திரைச்சிலையை போட்டு என்னை உள்ளே வச்சு நான் உள்ளே இருக்கிறேன். ஆசாரியர்கள்
அந்த பலி செலுத்தும் நேரத்தில் தங்களை சுத்திகரித்து கொண்டு பாவம் மன்னிப்பு எடுத்து அதன் பிறகு உள்ள வரணும். உள்ள வந்து அங்கே உள்ள அந்த சடங்குகளை நிறைவேற்றணும். ஒருவேளை அசுத்தத்தோடு பாவத்தோடு ஒரு ஆசாரியன் உள்ள வந்துட்டா உள்ள வந்த உடனே விழுந்து செத்துருவோம். அந்த பிரேதத்தை எடுக்க அடுத்து உள்ள வந்துடக்கூடாது. ஆசாரியர்கள் மாத்திரம்தான் மகா பரிசுத்தத்துக்குள்ள உள்ள போக முடியும், ஆல்டருக்குள்ள. அதனால காலில் ஒரு சங்கிலி கட்டி தான் அனுப்புவாங்க. ஒருவேளை உள்ள போன ஆசாரியனுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு, அந்த ஆசாரியனே தப்பு செய்து உள்ள போய் அங்கே பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா சபையார் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. சத்தமே இல்லை உள்ள போன ஆள் அப்படின்னா ஏதோ நடக்குன்னு நினச்சிட்டு அந்த சங்கிலியை பிடிச்சி இழுக்கணும், பிரேதத்தை வெளியில் இழுக்கணும். இதான் முறைமை. அதனால தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது சகரியா தூபம் காட்ட உள்ளே போவார். சகரியா யாரும் தெரியுதா? நம்ம கிளாஸ்மேட்டு. சகரியா உள்ளே போவார் தூபம் காட்ட. ஜனங்கள்லாம் வெளியில் வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஆயிரும், ஜனங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், ரொம்ப நேரம் ஆயிரும். ஆனால் உள்ள சத்தம் கேட்கும். ஏன்னா ஆசாரி இங்கே அங்கே தூபங்காட்ட நடக்கும்போது அந்த சங்கிலி சத்தம் கேட்கும். அப்போ உயிரோடு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். வெளியில் ஜனங்கள் வெயிட் பண்ணுவாங்க, இவ்வளோ நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அங்கே உள்ள தூதன் வருவார், பேசுவார், நிறைய காரியம் நடக்கும். அதுக்கு பிறகு வெளியில் வந்துடுவார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிள் ரொம்ப அழகப்பட்டிருக்கும். ஜனங்கள் அவ்வளவு நேரம் ஆனதுனால ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். என்ன செய்தார்களாம்? வழக்கத்துக்கு மாறாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இதான் நடைமுறை. இப்போ ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, மோசே அப்படி ஆசரிப்பு கூடத்தெல்லாம் பண்ணி நீ எல்லாம் வச்சு எல்லாம் செய்துட்டு இந்த ஜனங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்லு. ராத்திரி ஆனால் எல்லாரையும் கூடாரத்துக்குள்ளே போய் படுக்க சொல். யாரும் ராத்திரி இப்படி சும்மா உலாத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. கரெக்ட் டைம் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் கூடாரத்தில் போய் படுக்க சொல்லு. எல்லாரும் உள்ள படுத்துடணும். இப்போ ஏன் ஆண்டவரே அப்படிங்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுரத்திலிருந்து நான் எழுந்தருளி பாளையம் எங்கும் அப்படியே நடந்து வருவேன். ராத்திரி யாரும் இப்போ வெளியில் வந்து என்னை பார்த்துடக்கூடாது. என்னுடைய மகிமை பாளையம் எங்கும் காணப்படும். அப்படி என்னுடைய மகிமை பாளையம் எங்கும் நான் சுற்றி வரும்பொழுது இஸ்ரவேலர்கள் யாராவது வெளியில் வந்து என்னை பார்த்தா அவன் செத்துருவான். அவ்வளோதான். இன்னைக்கு கூட இப்போ ஆண்டவரும் நடுவில் தான் இருக்கிறார். ஆவியின் ரூபமாக இருக்கிறார், அரூபியாக இருக்கிறார். அதனால் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் தன்னுடைய பூரண மகிமையோடு இப்போ இந்த இடத்துல வந்தார் வச்சுங்களேன், நம்ம யாருமே உயிரோடு இருக்க முடியாது. நீங்கள் பயந்துடாதீங்க. ஒன்றும் இல்லை, நமக்குள் இருக்கிற ஆவியும் ஜீவனும் யாருடையது? எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தர்கிட்ட வந்துச்சு. நமக்குள் இருக்கிற ஆவியும் ஜீவனும் கர்த்தரிடத்திலிருந்து வந்துச்சு. இந்த மாம்சம் மண்ணுக்குள்ள இருந்து வந்துச்சு. இப்போ ஆண்டவர் பூரண மகிமையில் இங்கே வந்து நின்றுட்டார் அப்படின்னா நமக்குள் இருக்கிற ஆவியும் ஜீவனும் அப்படி வெளியில் ஓடியாந்துடும். ஆவியும் ஜீவனும் வெளியில் போனால் என்ன ஆகும்? அதான சாவுன்னு சொல்கிறோம். பிரேதம் கீழே விழுந்துடும் எல்லாம். ஏன்னா அவர் தான் ஜீவன். அவருடைய ஜீவன் வெளிப்பட்டா நம்ம நேராக போய் அங்கே ஒன்று அங்கே போய் ஒட்டணும், இல்லைன்னா நரகத்துக்கு போகணும். அவ்வளோதான். காரணம் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோடு கூட நம்முடைய ஜீவனை என்ன செய்யுமா? அவரோடு கூட சேர்ந்து காணப்படணும். அந்த கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது அதுக்காக தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ராத்திரியிலே எல்லாரையும் படுக்க போய் சொல்லிட்டார். எல்லாரையும் கூடாரத்துக்குள்ள போய் படுக்க சொல்லு, என்னுடைய மகிமை பாளையம் எங்கும் காணப்படும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜனங்கள் நம்முடைய முகத்தை பார்க்க, அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்தை பார்க்க அவருக்கு அவ்வளோ பிரியம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்து அவர்கள் வெளியில் தேவ பிரசனத்தை விட்டு விரட்டிட்டார். வெளியே போகணும் விரட்டிட்டார். ஆனால் அவருடைய அன்பு ஒரு நாள் குறையல். எவ்வளவு அன்போடு அவனை படைத்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி நீங்கள் 2 பேரோடும் ஆண்டவர் எப்படி பழகினார்னு நீங்கள் வாசிப்பாருங்க. நமக்கு ஒரு சில வசனங்கள் இருக்கிறதுனால நமக்கு அதை சரியாக கவனிக்க தவறுறோம். ஆண்டவர் ஆதாம்கிட்ட ஒரு நாள் என்ன செய்தாராம்?
தான் உருவாக்கின எல்லா பறவைகள், மிருகங்கள், எல்லா ஜீவராசிகளையும் மண்ணினால் ஒரு செட் மண்ணில் உருவாக்கி அதை கொண்டு வந்து ஆதாம் பக்கத்தில் விட்டுட்டு நீ பேர் வைப்பான்னாராம். இவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட கேட்போம், இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம். நானும் என் ஹஸ்பண்டு இப்படி ஒரு பேர், சில பேர்களை தீர்மானம் பண்ணி இருக்கோம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்ட, இவங்க அப்பா அம்மாட்ட எல்லாரையும் வச்சு கன்சல்ட் பண்ணுவாங்க. பெரியவங்க சொல்லுங்கள் என்ன பேர் வைக்கலான்னு. அது ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்லி இந்த கிறிஸ்தவ பேர்லாம் நீளமாக இருக்கும். நான் 7th படிக்கும்போது எனக்கு ஒரு வாத்தியார் சமூக அறிவியல் எடுத்தார். ஒரு ஆள் ரொம்ப குட்டையாக இருப்பார். அவருக்கு பேர் டேனியல், ராஜ்குமார், செல்வின், துரை, 5 பேர். அந்த பேரை ஒரு சாட்டில் எழுதுனா அது அவரை விட உயரமாக இருக்கும். நாங்கள் அப்படி கிண்டல் பண்ணுவோம். 5 பேர் அவருக்கு. அவரே சொல்லுவார். அதை இப்படி எல்லா பேரையும் பேர் வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு பேர் பெரியவங்ககிட்ட கேட்போம். ஆனால் ஆண்டவர் தான் படைச்ச தெய்வம். அவ்வளவுத்தையும் இன்னைக்கு எவ்வளவு ஞானமாக அதெல்லாம் படைச்சிருக்காரு பாருங்க. தாவரவியல் படித்தவங்களுக்கு தெரியும், விலங்கியல் படிக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி பேர், எப்படி இத்தனை குடும்பங்கள், தாவர குடும்பங்கள் எப்படி படைச்சிருக்கார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் படைச்சி ஆதாம்கிட்ட கொண்டு வந்து நீ பேர் வையா. ஆதாமுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பான அந்தஸ்து, ஒரு சிறப்பான அன்பு. தன் பிள்ளையை போல, தன்னை போல அவர் நேசித்தார். ஆதாம் மேலே அவ்வளோ அன்பு. அவன் தப்பு பண்ணிட்டார் ஆதாம். அவர் தப்பு பண்ணி ஆதாமை தோட்டத்தை விட்டு விரட்டியாச்சு. விரட்டினாலும் ஆண்டவரால் அவரை வெறுக்க முடியல. இந்த அன்பு அது நம்மால் விளங்க முடியாது, அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இவ்வளோ அன்பு. இப்போ இந்த ஆதாமை மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும். அவன் இழந்துட்டான். ஆதாம் இழந்துட்டான். ஆதாம் இழந்த மிகப்பெரிய காரியம் என்னன்னா, தேவ சமூகத்தை இழந்தான், தேவ மகிமையை இழந்தான், ஆண்டவருடைய அன்பையே இழந்துட்டு போயிட்டான். அவனுக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியல. ஈஸியா ஆண்டவருடைய கட்டளையை மீறிச்சான். ஆனா இழக்க கொடுத்தாரே ஆண்டவர், அவருடைய அன்பு குறையல. அவர் கடைசி வரை அவனை நேசித்தார். அப்ப அந்த தோட்டத்தில் விட்டு அவங்கள துரத்தும் போதே ஆதாம்கிட்ட சொல்லித்தான் அனுப்புறாரு. அவருக்கு ஒரு இழந்து போனதை மறுபடியும் நான் தேடுவேன் சொல்லித்தான் அனுப்புறாரு. ஆதாம் இழந்து போனான், தேவ பிரசன்னத்தை இழந்து போனான், தேவ மகிமை இழந்து போனான், தேவ ஸ்தலத்தை இழந்து போனான், தேவனுடைய வீட்டை இழந்து போனான். இந்த அருமையான ஒரு செழிப்பான தோட்டத்தை இழந்துட்டு இப்போ வனாந்திரத்தில் படுத்து கிடக்கிறான். 6 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் கூடாரத்தில் படுத்து கிடக்கிறாங்க. வியாதி, வேதனை, வறுமை, பசி, பஞ்சம். அவங்க அப்படியே அந்த காட்டுக்குள்ள, அந்த வனாந்திரத்தில் அப்படியே படுத்து கிடக்கிறாங்க. படைச்ச தெய்வத்தினுடைய வல்லமை, படைச்ச தெய்வம் ராத்திரியில் அப்படியே சுற்றி பார்த்து வர்றாங்க. எப்படி படைச்ச இவங்களை, நான் எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன் இவங்க மேல, இப்படி ஆயிட்டாங்களே. இவங்களை மறுபடியும் ரட்சிக்கணும். ஆண்டவருடைய அன்பு, விளங்கி கொள்ள முடியாத அந்த அன்பை ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் சகையு நல்ல மனுஷன் கிடையாது. ஒரு துன்மார்க்கன், அதிகமாக டேக்ஸ் வாங்கி மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறவன், ஏழை எளிய ஜனங்கள்கிட்ட என்னத்தையா வட்டி கிட்டி கொடுத்து வீட்டையே எழுதி வாங்கிடுவான். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு ஆள், பாவியான மனுஷன்னு ஊருக்கே சாட்சி. பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாரே, நல்ல மனுஷனாக இருக்காரு ஏசுநாதர், இவர் ஏன் இவன் வீட்டுக்கு போகிறாருன்னு தான் அன்றைக்கி ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க. இவன் நல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர், நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வாரேன்ப்பா அப்படின்ன உடனே அவனுக்கே உள்ள குத்திருச்சு. பரிசுத்தமான கடவுளை
நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரம் நம்ம சரியில்லையே அப்படின்ட்டு வாசலில் நின்றுக்கிட்டான். ஆண்டவரே, நான் வாங்கின லஞ்சம் வாங்கி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன். இந்த ஏழைகள்கிட்ட பிடுங்கின காசை நாளத்தனையாக கொடுத்துட்றேன். என்னுடைய சம்பாத்தியத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அதெல்லாம் அவன்கிட்ட எதிர்பார்க்கல, கேட்கல. ஓ வீட்டுக்கு வாரேன்னார். இதெல்லாம் சொல்கிறான். ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அவர் சொல்கிறாரு 10வது வசனத்தில், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர் ஏன் வந்தார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் தேடித்தாங்க வந்தார். அவருக்கு நீங்க தேவை, அவருக்கு நீங்க தேவை. நீங்க இழந்து போன அந்த மகிமையை மறுபடி உங்களுக்கு தர்றதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஆனால் நம்ம அதை விட்டு ரொம்ப தூரமாக போய் பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்தவர். அவரே சொன்னார், நீங்கள் என்னை கண்டுகொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, ஆனால் எனக்கு தாங்கலை. நான் தகப்பேன் இல்லையா, அதனால் நானே தேடி வந்தேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய அந்த அன்பை முதலாவது இதிலிருந்து காலங்கள் நம்ம விளங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வரணும். ஆண்டவரே, நான் உங்க கூட வர்றேன்ப்பா, இழந்த மகிமை எனக்கு வேணும். ஆதாம் இழந்த அந்த செழிப்பான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். நான் வனாந்திரத்தில் கிடக்கக்கூடாதுப்பா. ஒரு பெரிய மறைந்த பரிசுத்தவான் டாக்டர் ஜீவானந்தம், உங்களில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் ஒரு நாள், அவர் தான் முத உலக அளவில் வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற தமிழர்களை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தி முத வெளிநாட்டில் சர்ச்சு உருவாக்குனதே ஜீவானந்தையா தான். இந்த ஜீவானந்தையா ஒரு முறை சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஒரு வெளிநாட்டில் ஊழியத்துக்கு போகணும். அதுக்காக அவர் போன பொழுது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. உடனே இவர் வெயிட் பண்ணுற இடத்துல எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. இவரும் ஒரு சோஃபாவில் இவரும் உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்தவர் பார்த்தாரு, எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு பைபிள் பேக்லேருந்து பைபிள் எடுத்து யாத்ராகமம் முதல் அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பிச்சு. அவருக்கு யாத்ராகமம் ரொம்ப பிடிக்கும். யாத்ராகமம் எந்த ராத்திரியில் கேட்டாலும் 40 அதிகாரத்தை மனப்பாடமாக சொல்லுவார். யாத்ராகமத்தில் முதல் அதிகாரத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பாட்டில் படிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் பாட்டில் படிச்சுக்கிட்டா, இந்த பைபிளை வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் ராத்திரி அது ஒரு சாதாரணமான வேலை அல்ல. அது ஏதோ ஒரு போதகராக உங்களுக்கு ஏற்படுத்தின நியமம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு, இவர் பைபிள் வாசிக்கிட்டே இருக்கார். யாத்ராமத்தை பக்கத்தில் என்ன நடக்கணும்னு பார்க்கலாம். அவர் பாட்டில் பைபிளை வாசிக்கிட்டே இருக்கிறார். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட ஆகுது. இவர் வாசிக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை அதிகாரம் பார்க்குறோன்னு கூட அவர் பார்க்கல. அவர் பாட்டில் வாசிக்கிட்டே இருக்கிறார், பக்கமாக வாசிக்கிட்டே இருக்கிறார். அப்படி வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது அத்தனை கூச்சல் குழப்பம் இருக்கிற அந்த ஹாலில் அவர் உட்கார்ந்து அப்படி வாசிக்க அவரை சுற்றி ஒரு தேவ பிரசன்னம் அவரை மூடிச்சு. அவரை சுற்றி ஒரு தேவ பிரசன்னம் மூணு அவருக்கு இன்னும் மகிழ்ச்சி. சரின்னு சொல்லி இன்னும் வேகமாக அவர் வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய காது கிட்ட ஒரு சத்தம். இப்போ பிளேன் ரெடி ஆயிரும், பிளேனில் நீ போய் உட்காருவல்ல, உனக்கு அடுத்த சீட்டில் இருக்கிறவன் அவனுக்கு இயேசு தேவை, நீ அவன்கிட்ட என்னையை பற்றி பேசு. ஒரு சத்தம் அழகா ஒரு பக்கத்தில் அமைதியாக ஒருத்தர் பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சத்தம். பார்க்குறாரு. 39ஆம் அதிகாரம் கடந்து 40ஆம் அதிகாரத்துக்கு வந்துக்கார். யாத்ராமத்தில் மொத்தமே 40 அதிகாரம் தான். அவருக்கு ஒரே மகிழ்ச்சி.
கர்த்தருடைய குரலை கேட்டிருக்கோம். 40 அதிகாரம் படித்து முடிக்கிறாரு. அந்த ஆட்கள் ஆஃபீஸர்லாம் வந்து இந்த ஃப்ளைட் ரெடி ஆகிட்டு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. இவரும் போயிட்டார். ஃப்ளைட்டு கிளம்பிட்டு பக்கத்தில் இருக்கிறார் ஒருத்தர். அவரை பற்றி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர் பார்த்தா யாரையும் மதிக்காத மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். மெதுவாக அவர்கிட்ட, பிரதர் எங்கேருந்து வாரீங்க, எங்கே போகிறீங்க கேட்டால் அவர் பதில் பேசலை. ரொம்ப ஒரு திமிர் பிடிச்ச ஆள்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கிறார். இவர் 2-3 தடவை பேச்சு கொடுக்குறாரு. அவர் இவர்கிட்ட பேச்சை கொடுக்கல. உடனே இவர் சொன்னாராம், ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பி ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னாராம். இயேசு உன்னை நேசிக்கிறார் சொன்ன உடனே அவர் சடக்குன்னு ஒரு பக்கம் திரும்பி, யாரு, என்ன சொன்னீங்க, என்னைய நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரா? என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, இயேசு உங்களை நேசிக்கிறார். பிளேன் போய் இறங்கிறதுக்குள்ள அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி, சுவிசேஷன் சொல்லி, ரட்சிப்புகளை வழி நடத்தி, 2 பேரும் பிளேன்லேயே ஒரு சின்ன ஜெபம் பண்ணி இறங்கும்போது ஞானஸ்நானத்துக்கு அவர் ஆயத்தப்படுத்திட்டார். இறங்கி அவரை ஞானஸ்நானப்படுத்தி அவரை கிறிஸ்தவராக்கி விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் பைபிள் வாசித்தது தாங்க. பைபிள் அவர் சொல்கிறார், பைபிள் வாசிக்க 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 ஆண்டவரோடு நம்ம அப்படி கனெக்ட் ஆகிருவோமா. நம்முடைய உள்ளமும் ஆண்டவருடைய உள்ளமும் அப்படி கனெக்ட் ஆயிரும். வாசிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா பிற்காலத்தில் 95 என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்னா 1995 ராமேஸ்வரத்தில் ஜீவனதையை வச்சு ஒரு 3 நாள் கன்வென்ஷன் நடத்தினோம். அந்த கன்வென்ஷனை நாங்கள் குரூப்பாக நடத்தினோம். அதில் எனக்கு ஒரு கோயில் குட்டியார் வேலை. நேரத்துக்கு அவர் தங்கியிருக்கிற தமிழ்நாடு ஹோட்டலில் போய் அவருக்கு சாப்பாடு ஒரு வீட்டில் ரெடி ஆகும். அந்த சாப்பாடை வாங்கி கொண்டு கொடுக்கணும். அதான் என்னுடைய வேலை. 3 நாள் நான் அந்த வேலையை செய்து அப்போ தான் என்கிட்ட மத்தியானம் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு உட்காந்து இந்த சம்பவத்தை எல்லாம் நேரடியாக அவர் என்னோடு கூட சொன்னார். அப்போ தான் அவர் சொன்னார், பைபிள் வாசிக்கிறது மட்டும் நிப்பாட்டிடாத தம்பி, ஏதோ ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் அப்படி நிப்பாட்டிடாத. ஒரு நல்ல ஒரு நேரம் வச்சுக்க, போய் ஒரு இடத்துல உட்காரு, நீ பாட்டில் வாசிக்கிட்டே இரு. இத்தனை அதிகாரம் வாசிட்டோம் அப்படிலாம் யோசிக்காத. பக்கம் பக்கமாக நீ வாசிக்கிட்டே இரு. அந்த டைம் முடிகிற வரை, உனக்கு நேரம் இருக்க வரைக்கும் வாசிக்கிட்டே இரு. திடீர்னு கர்த்தர் உன் கூட கனெக்ட் ஆவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் தினம் 9 மணிக்கு பைபிள் வாசிக்க சொல்கிறாங்களே, இது எதுக்கு அப்படின்னு இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய ரகசியம். ஏன்னா ஆண்டவருடைய உள்ளம் ஆதாமை இழந்து எப்படி துடிக்குதோ அதே மாதிரி தான் உங்களை இழந்தும் அவர் துடிச்சிட்டு தான் இருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஒரு வந்து 2000 வருஷத்துக்கு மேலாயிட்டு இன்னும் அவருக்கு அந்த துடிப்பு அடங்கலை. ஒருவேளை ஆண்டவரை நீங்கள் ஒரு நாள் சந்திப்பீங்க. சந்திக்கும் போது கேள்விட்டீங்கன்னா அவர் வித்தா சொல்லுவார், ஆண்டவர் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் கேளுங்க. சொல்ல, ஒன்று தாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். உங்களுக்கு எனக்கும் அவர் வச்சிருக்கிற நன்மை என்ன தெரியுமா? அவருடைய மகிமை. நம்ம சாதாரணமான ஆட்கள் அந்த உலகத்தில் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. உலகத்து பார்வைக்கு சாதாரணமாக இருக்கலாம். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. பிதாவோடு கனெக்ஷன்லேயே இருந்த ஆள். ஆனால் அவரை பார்க்க தச்சனுடைய மகன், சாதாரணமான மனுஷன். நம்மளை போலவே அவருக்கும் பசி எடுக்கு, நம்மளை போலவே தான் அவர் ட்ரெஸ் பண்ணியிருந்தார், நம்ம கூடவே தான் இருந்தார். அவர் மேக்கப்லாம் கூட போட்டுக்கிட்டு இருக்கல. ஒரு 10 பேர் இருக்க கூட்டத்தில் இயேசுநாதர் இருந்தால் இயேசுநாதர் யாருன்னு புதுசாக வர்றவனுக்கு தெரியாது. அதனால தான் இயேசுநாதர் யாருன்னு நீ காட்டி கொடுன்னு கூட இருந்தவனுக்கு யூதாஸுக்கு விலை பேசினாங்க அந்த ரோம அரசாங்கம். அவரை காட்டி கொடு அப்படின்னு அந்த இராணுவ வீரர்கள் சொன்னாங்க. ஏன்னா 10 பேரோட வந்தால் அவர் அடையாளம் தெரியாது. அப்படி சர்வ சாதாரணமாக தான் நம்ம தெரியும். ஆனால் நம்ம சாதாரணமான ஆள் கிடையாது. நம்ம அவ்வளோ பெரிய இடத்தை இழந்து இங்கே வந்திருக்கிறோம். அந்த இழந்து போனதை தேடி நம்மை ரட்சிக்க
மறுபடியும் அந்த இழந்து போன ஸ்தானத்தில் நம்ம கொண்டு வைக்க அதுக்கு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. நம்முடைய தான தர்மங்களோ, நம்முடைய காணிக்கைகளோ, நம்முடைய உதாரத்துவங்களோ, நம்ம எந்த தியாகம் செய்தாலும் அந்த இடத்த இழந்து போன இடத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. நம்ம இழந்து போன அந்த மகிமை, நம்ம இழந்து போன ஆதாமுடைய அந்த தோட்டம், இழந்து போன அந்த மகிமை காரியங்களையெல்லாம் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னா அவர் இறங்கி வந்து நம்மளை அழைச்சிட்டு போகணும். அல்லேலூயா. அதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு திருச்சபையில். ஏதோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால பைபிள் வாசிக்கிறோம், கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம், அதெல்லாம் இல்லை. இதுக்கெல்லாம் மேலே ஒரு காரியம். நீங்கள் சாதாரணமான ஆளே கிடையாது, சாதாரணமான ஆளே கிடையாது. நிறைய பேர் நம்முடைய வாலிப தம்பிமார், வாலிப தங்கைமார், நிறைய பேர் உலகத்தின் பாவத்தில் இச்சையில் அவங்க ஏன் விழுந்துடுறாங்க தெரியுமா? அவங்க தங்களை சாதாரணமாகவே நினைக்காங்க. யாராவது புதுசாக ஒருத்தரை பார்த்தா இவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு அப்படியே மயங்கிடுறாங்க. நம்ம சாதாரணமான ஆளே கிடையாது. நமக்கு ஒப்பாரும் மிக்காரும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. நம்ம இழந்து போன ஆதாம் இழந்து போன ஸ்தானத்துக்கு மறுபடியும் நம்மளை திருப்பி கொண்டு வந்திருக்காரு ஆண்டவர். சாதாரணமான ஆள் கிடையாது. நம்ம எதையெல்லாம் இழந்தோன்னு பாருங்க. முதல்ல தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை, அந்த மகிமையை நம்ம இழந்துட்டோம். இது மிகப்பெரிய இழப்பு. அதை இழந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம வறுமையில் இருக்கோம், வியாதியில் இருக்கோம், கஷ்ட நஷ்டங்களில் இருக்கிறோம். நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனையோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். பிள்ளைகள் அதுக்கு மேலே வளர்ந்துச்சு. பிள்ளைகள் பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்முடைய நிலைமையே சரியில்லை. நித்தம் அழுறோம், நித்தம் வேதனையாக இருக்கும். அப்போ என்ன நினச்சிடறோம்? ஐயோ எல்லாரையும் போல தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி பாருங்க, ஆண்டவரோடு இணைஞ்சு பாருங்க. ஆண்டவர் அந்த மகிமைக்கு உங்களை அழைப்பதற்கு தான் அவர் வர்றார். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவ்வளவு வியப்போடு தாவீது எழுதி வச்சுக்க. தமக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிற நன்மை எவ்வளவு பவுலதை எழுதுறாரு. அது ஒரு மனுஷனுடைய கண்களுக்கு தோன்றினதில்லை, செவியில் அவன் கேட்டதில்லை, அவன் உணர்ந்தது கூட இல்லை. அவ்வளோ பெரிய நன்மையை ஆண்டவரை வச்சிருக்கிறார். ஆதாமுக்கு என்னெல்லாம் சொன்னார்னு நீங்கள் ஒவ்வொன்றா நம்ம தியானித்து பார்க்கலாம். முதலாவது, ஆதாம் இழந்தது தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தை. அந்த மகிமைக்குள்ளே, அந்த பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னு தான் இவ்வளோ கத்த வேண்டி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, கையை தூக்குங்க, ஆவியில் நிரம்புங்க, ஜெபிங்க, வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு திரும்ப ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் வாயை திறந்து அல்லேலூயா சொல்லி நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை ஆவியானவரோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட மாட்டீங்களா? ஒரு தடவை ஆண்டவரோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா போதும். அதை ஏற்படுத்துறதுக்கு தான் இங்கே போதகர்கள் அவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே வர்ற சிறப்பு பிரசங்கர்களை போதகர் பார்த்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு பேச வைக்கிறாங்க. உங்களை எப்படியாவது ஆண்டவரோட கனெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா போதகருக்கு போதும், பணி முடிஞ்சது, இனி அடுத்த செய்கிறதுக்கு போயிடலாம். நான் வந்தேங்க, 5 வருஷம் வேலை செஞ்சேங்க, கொஞ்சம் பேர் ஆண்டவரோட கனெக்ட் ஆகிட்டாங்க, இழந்த மகிமைக்குள்ளே திரும்ப வந்துட்டாங்க, அது போதும். ஒரு போதகர் இருந்தார் சிவகாசி பக்கத்தில் சாட்சியாபுரம்ங்கிற சிஎஸ்ஐ திருச்சபையில். அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் இருக்கும்போது கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஐயாவோடு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயா என்கிட்ட ஒரு காரியம் கேட்டாங்க. இப்போ உங்களை மாதிரி இந்த கரிஸ்மேட்டிக் ஊழியக்காரங்களாம் வந்து ஒவ்வொரு கத்துறீங்க, அப்படி பண்ணுறீங்க, குதிக்கிறீங்க, துள்ளுறீங்க, பயங்கரமாக மிராக்கிள்னு கத்துறீங்களே, அதில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உங்கள் ஊழியத்தை நான் குறை சொல்லலை. ஆனால் எனக்கு என்னுடைய ஊழியத்தில் இந்த சாட்சியாபுரம் சர்ச்சில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடந்துச்சு, அதை சொல்கிறேன், அதுக்கு பிறகு நம்ம 2 பேரும் பேசலான்னாரு. சொல்லுங்க ஐயான்னு. இப்போ அவர் சொன்னார்,
எங்கள் சர்ச்சுக்கு ஒரு வயசான கணவனும் மனைவியும் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, எப்பெல்லாம் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த ஜெபம் இருக்குது, இந்த ஜெபம், எந்த ஜெபம் இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த கணவனும் மனைவியும் 2 பேரும் ரிட்டையர்டான வாத்திமார் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. டைம்லாம் பார்க்க 5 மணி ஜெபம்னா வந்துடுவாங்க, ராத்திரி ஜெபம்னா வந்துடுவாங்க, முடியாது தான் வந்துடுவாங்க 2 பேரும். அப்படி இருக்கும்போது ஒரு சண்டே நான் அன்றைக்கி நற்கரண ஆராதனை வேறு, நான் புல்பீட்டில் நின்று ஆசீர்வாதம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி ஆராதனை நடத்துகிறேன். அந்த 2 பேரையும் காணும். எப்போதும் வாரம் நான் அந்த 2 பேரையும் நான் பார்த்துருவேன் சர்ச்சில். என் கண்ணு அந்த வயதான 2 பேரை தான் தேடும். ஏன்னா அவங்க அவ்வளோ ரெகுலராக வர்றவங்க. அன்றைக்கி வரல. ஐயோ என்னாச்சோன்னு தெரிலன்னு ஆராதனையெல்லாம் முடிஞ்சோன்னா மத்தியானம் சாப்பிடும்போது அம்மாட்ட சொன்னேன், ஐயர் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி அந்த சாரும் டீச்சர், ஆமாம் நானும் பார்த்தேன் அவங்க வரல அப்படின்னு ஐயர் அம்மான்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோமா, வெயிலாக இருக்குங்க, கொஞ்சம் கழித்து சாயங்காலமாக போவோமே அப்படின்னோட ஐயாவுக்கு இருப்பு கொள்ளலை. ஏன் வரல அந்த 2 பேர் இவ்வளோ ரெகுலராக வர்றவங்க வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு 4-4:30 வெயில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி 4:30 2 பேரும் சேர்ந்து சைக்கிளில் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ சைக்கிள் தான். அங்கே போனால் வீட்டில் ஆள் இருக்குது, நல்ல வேளை பூட்டுக்கிட்டு தொங்குமோன்னு இவர் பயந்துக்கிட்டே போயிருக்காரு. கதவு திறந்துருக்கு. உள்ளே போயிட்டு போனால் அந்த அம்மா கட்டிலில் படுத்திருக்காங்க, இவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டோம். இல்லை கொஞ்சம் சுகம் இல்லை, 2-3 நாளாகவே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சுகம் இல்லாமல், அவளுக்கு வர முடியல, அதனால் அவளை ஒத்தையில் விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் வீட்டில் இருந்துக்கிட்டே நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னோடனே ஐயாவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படியா, சரி எந்த டாக்டர்கிட்ட போனீங்க, என்ன செக் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு ஐயா ஜெபம் பண்ணிவிட்டு ஐயாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஐயாவும் அம்மாவும் ஒரு பேசிக்கிட்டாங்க. ஐயோ அவங்க சோம் இல்லாமல் இருக்காங்க, வயசான காலம், வீட்டில் வேறு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, அதனால் நம்ம டெய்லி ஹவுஸ் விசிட் போயிடணும், அந்த வீட்டுக்கு மட்டுமாவது போய் நம்ம ஜோம் பண்ணிட்டு வந்துடணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. திங்கள் செவ்வாய் ஆச்சுது, இவங்க டெய்லி போகிறாங்க அந்த வீட்டுக்கு. போவாங்க, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவார், வந்துடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன நினைக்காங்கன்னா, ஒவ்வொரு சர்ச்சில் உள்ள போதகரும் ஆவியில் நிரம்பி இப்படி குதிக்கணுமாக்கும், அப்போ தான் அது வல்லமையாக்கும்னு நிறைய பேர் தப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. புதன்கிழமையாச்சு இவர் போனார், சார் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, டீச்சர் படுத்திருக்காங்க, அதே மாதிரி தான் முடியல, அழுறாங்க. ஏன் சார் அழுறீங்கன்னா, இல்லை அவளுக்கு கேன்சர்னு ரிசல்ட் வந்திருக்கு, வயிற்றில் ஒரு கட்டி, அது கேன்சர் அப்படின்னு சொல்லி இப்போ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு அழுறாரு. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயா அவர் கையை பிடிச்சி, சரி வருத்தப்படாதீங்க, என்ன செய்ய முடியும், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துச்சார். ராத்திரி முழுசா ஐயா தூங்கல். என்ன ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலமாக ஆலய ஆராதனைக்கு இவ்வளவு ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்த ஒரு கணவனும் மனைவியும் அவங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வியாதியை கொடுத்துருக்குறீங்க, அது வயசான காலத்தில் ஹீமோ கூட கொடுக்கறதுக்கு உடம்புல பலன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஐயா ராத்திரி முழுசும் தூங்கலை. அப்போ ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. வியாழக்கிழமையாச்சு, ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் போயிடுறாங்க. ஒரு நாள் போகும்பொழுது ஆண்டவர் உணர்த்துதலின்படி அந்த கட்டிலில் உட்காந்துருக்காங்க, அந்த அம்மா மெலிஞ்சிக்கிட்டே போகிறாங்க. சில நாள் தான் இறந்துருவாங்கங்கிற நிலைமைக்கு வந்துருச்சாங்க. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஐயா வந்து அற்புதத்துக்காக தான் உள்ளத்துக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா, இவ்வளோ பேருக்கு அற்புதம் நடக்கு, எவ்வளோ பேர் புற்றுநோயிலேருந்து குணமாறாங்க, ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு தான் ஐயா கேட்குறாங்க. ஆனால் அன்னைக்கு நாளில் போகும்பொழுது சார் உட்காந்துருக்குறாங்க, அந்த அம்மாட்ட மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாரு போதகர். அவ்வளோ நாளும் சார்கிட்ட பேசுவார், ஜெபம் பண்ணுவார், அம்மாட்ட பேசுவாங்க, அப்படி வந்துடுவாங்க. ஆனால் அன்றைக்கி ஐயா தெளிவாக ஒரு வார்த்தை கேட்டாங்க, அம்மா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாம்மா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாம்மா, ஆண்டவரை பர்சனல் சேவியராக நீங்கள் ஏற்று அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களாம்மா. அந்த அம்மா கண்ணீரோடு சொன்னாங்களாம், இல்லையா எனக்கு ஆண்டவரை பிடிக்கும், சர்ச்சுக்கு ரெகுலராக வருவேன், நான் ஒரு பக்தி உள்ள ஒரு பெண்மணி,
ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஆர்டினரி ஒரு மகளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயா சொன்னாங்களாம், இல்லைம்மா பைபிள் சொல்லுது, எத்தனை தலைமுறை கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை முதல்ல நீங்கள் பெறணும்னு சொல்லி அன்றைக்கி ராத்திரி ரொம்ப நேரம் அந்த அம்மா வீட்டில் இருந்து இவங்க ஒவ்வொன்றா ஜெபம் சொல்ல அந்த அம்மாவை ஜெபிக்க வச்சு அந்த அம்மா ஒரு கட்டத்தில் அழுது பாவரிக்கை செய்து ராத்திரியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. மெய் மனசோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. மறுநாள் போனார் ஐயர்வாள். அந்த அம்மா இருந்தாங்க, சொன்னாங்க, ஐயா இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியில் தான் நேற்று நல்லா தூங்குனையா, வலி ஒரு பக்கம், ஆனால் நல்லா தூங்குனையா, எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சியா, நான் இன்னைக்கு செத்தா கூட நான் ஏசப்பாட்ட போயிடுவேன்யா. போதகர் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த அம்மா கையை இறுக பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஜெபம் முடியுது, அந்த அம்மா ஆண்டவரோட போயிட்டு, ஐயா இந்த சம்பவத்தை என்கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ சொல்லு, நீ அந்த அம்மாவை பார்க்க போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவரே அந்த கட்டி காணாமல் போகட்டும், அந்த கட்டி மறைந்து போகட்டும், ஆண்டவரே இந்த அம்மாவை உயிர்ப்பியும், ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு ஆயுசு நாட்களை கொடு ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை வரங்களை நான் பயன்படுத்தி நான் அந்த அம்மாவுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன். பையா சொன்னாங்க, இப்போ சொல்லு, அந்த அம்மா வியாதியிலிருந்து குணமாயிருந்தா அப்படி ஒரு மிராக்கிள் இருக்கு, அதுவும் ஒரு மிராக்கிள் தான். ஆனால் இந்த அம்மாவை நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தி பரலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன், எதுப்பா சிறந்த அற்புதம்னு கேட்டார். ஏன்னா இப்போ சமீபமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சர்ச்சில் ஆவியும் அனலும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க, அற்புதமே நடக்கலை அப்படின்லாம் இன்னைக்கு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கவனம், எச்சரிக்கையாக இருங்க. அதை இதை நம்பி எங்கேயாவது போயிடாதீங்க. உங்கள் ஆத்மாவுக்கே ஒல வச்சிருவாங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் இயேசுநாதர் வந்தார். நம்ம பரலோக பாக்கியத்தை இழந்துட்டோம், ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிற அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டோம். மறுபடியும் அங்கே கொண்டு போக கர்த்தர் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய தேவனுடைய இந்த தோட்டத்தில் நம்ம அதை இழந்து போயிடக்கூடாது, நம்ம இழந்து போயிடக்கூடாது. இன்னும் 2-3 காரியத்தை அவன் இழந்தான். ஆதாம் இழந்து போன காரியங்கள் இருக்கு, அதை இன்னைக்கு சாயங்கால கூட்டத்தில் கேட்கலாம். இந்த ஒரு காரியத்தை நம்ம இன்னுமே டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்நிய போதனைகளும் கவர்ச்சிகரமான காரியங்களும் வெளியே இருந்து நம்மளை பயங்கரமாக பாதிக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு தப்புங்க. முதலாவது, நமக்கு ரொம்ப வயசாக இருக்கலாம், ரொம்ப வருஷம் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கலாம். அன்றைக்கி அந்த போதகர் கேட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம போதகரை உங்களை பார்த்து கேட்குறாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்கள் போதகர்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எனக்கு நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன், போயிடுவேன். உங்களை நடத்துகிறவர் உங்களுடைய போதகர், உங்களுக்காய் கண்ணீர் வடிக்கிறது உங்களுடைய போதகர். எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் கடைசி அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் அவர்கள் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு இந்த சபை ஊழியத்தை செய்யும்படி
அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் 5 வருஷத்துக்கு ஒருத்தர் வருவார். ஒவ்வொரு காலம் முடியவும் ஒவ்வொருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் பன்மையில் போட்டிருக்கார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணும்படி அவர்கள் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால். சனிக்கிழமை ராத்திரி போதகர்களுக்கு தூக்கம் வராது, உங்களுக்கு தெரியுமா? பைபிளை வச்சுக்கிட்டேன், எல்லாரையும் சொல்லலை, உத்தரவாதம் பண்ணுகிற போதகர்களை சொல்கிறேன். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற போதகர்கள் இருக்காங்க நிறைய பேர், எல்லாரும் அல்ல, அவர்களை சொல்கிறேன். சனிக்கிழமை ராத்திரியான பைபிளை திறந்து உட்கார்ந்துக்கிட்டு தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ போதகர்கள் எனக்கு தெரியும் நம்முடைய திருமண்டலத்தில், அவர்களை சொல்கிறேன். அப்படிப்பட்ட போதகர்கள் நம் நடுவிலே வரும் பொழுது அவர்களை கோபப்படுத்திடாதீங்க. அவங்க துக்கத்தோடு இந்த சபை ஊழியத்தை செய்திடக்கூடாது. அவர்கள் சந்தோஷமாக இந்த சபை ஊழியத்தை செய்யும்படிக்கு அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி நடங்கள். அவங்க வயசில் கம்மியான போதகராக கூட இருக்கலாம், உங்களை விட உங்கள் மகன் வயசில் கூட ஒரு போதகர் இங்கே வரலாம் ஒருவேளை. ஆனால் அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஏன்னா அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்னுடைய சபையில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படணுமே, என்னுடைய சபையில் உள்ள மக்கள் ஆண்டவரோடு ஒரு கனெக்ட் ஆகணுமே, என்னுடைய சபையில் உள்ள மக்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்லும் தகுதி உள்ளவர்களா அவங்கள மாற்றணுமேங்கிற அந்த ஒரு தாட், அந்த ஒரு சிந்தனை தான் இருக்கும், ஒரு சிந்தனை தான் இருக்கும். அதுக்கு தான் பல பிரசங்கமார வெளியிலிருந்து கொண்டு வருவாங்க. யார் மூலமாகவாது எங்கள் மக்கள் ஆண்டவரோடு ஒன்றா வந்துட மாட்டாங்களா? யாரும் கூட நம்மளை தினமும் பார்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு சலிச்சு கூட போயிருக்கும். ஆனால் புதுசாக ஒருத்தர் வரும்பொழுது அவர்கள் நடத்தும் பொழுது இவங்க ஆண்டவரோடு ஐக்கியமாயிட மாட்டாங்களா, ஆண்டவரோடு இணைஞ்சிட மாட்டாங்களா, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மாட்டாங்களான்னு தான் இத்தனை கூட்டங்கள் கூடுகைகள். 40 நாள் டெய்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, அது எவ்வளோ பெரிய சாதனைன்னு தெரியுமா? சிஎஸ்ஐயில் எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? வேறு எந்த சபையில் 40 நாள் இப்படி உபவாச ஜெபம் நடக்குன்னு நீங்கள் பாருங்கள். மாதத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபம் நடத்த முடியாமல் ஆட்கள் வராமல் நிறுத்தின சர்ச்சை எனக்கு தெரியும். தினந்தோறும் தினந்தோறும் நீங்கள் வர்றீங்கன்னா கடவுள் உங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கார் தெரியுமா? உங்களை எவ்வளவு நேசிப்பார் தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் 10லேருந்து 1 மணி வரைக்கும் இங்கே தானே அவர் இருக்கிறாரு, உங்களை பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறார். ஆனால் நீங்கள் வந்துட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு, நல்லா அழுதுட்டு, நல்லா பாட்டு பாடிட்டு எல்லாம் பண்ணுறீங்க நல்லா. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறீங்களே. ஆண்டவரோடு எத்தனை பேர் கனெக்ட் ஆகிருக்கீங்க? அதான் போதகர் பார்த்தாரு, 10லேருந்து 1 மணி வரைக்கும் இவங்க ஜெபம் பண்ணி வாட்டில் போயிடுறாங்க. சரி, ராத்திரி கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்க சொல்லுவோம். ஏன்னா பைபிள் ஆண்டவருடைய குரல், ஆண்டவருடைய ஜீவன் இருக்கு, ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை. இதை வாசிக்கும் பொழுதாவது அவங்க ஆண்டவரோட ஒரு கனெக்ட் ஆகிட மாட்டாங்களா? எழுந்து நிற்போமா?